யாரும் எனக்கு எந்த தடங்களும் பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல உன் அம்மன் சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது விளையாட்டு விளையாடி எனக்கு தடங்கள் ஏற்படுத்துவா. அதுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? உன்னுடைய அம்மனை கட்டி போட போறேன். என்ன என்ன சொன்ன? உன்னுடைய அம்மனை கட்டி போட போறேன். ஏய், உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா? என்னுடைய பூஜை முடியற வரைக்கும் உங்க அம்மனை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பேன். அஷ்ட திக்பந்தன போடுவேன். அப்படியே பல்ல உடைச்சிடுவேன். அம்மனை கட்டி போடுறத பத்தி இன்னொரு வாட்டி பேசினா உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். வேற யாராவது இப்படி பேசியிருந்தா இங்கே அவனை கொண்டு போட்டிருப்பேன். வேற வழியே கிடையாது. என்னுடைய பூஜைக்கு தடங்கள் வரக்கூடாது. நான் இழந்த சக்திகளை திரும்ப பெறணும். உனக்கு ஸ்ரீ சக்கரம் கிடைக்கணும்னா என்னுடைய பலி பூஜை முடியற வரைக்கும் உங்க அம்மனை கட்டி போட்டி ஆகணும். வேற வழி இல்ல. வேண்டாம் கடிக்கி, வேண்டாம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. நம்ம எல்லாரையும் காப்பாத்துற மகமாயி அவளை உன்னால கட்டி போட முடியுமா? கெட்ட நேரம் வந்துட்டா கண்ணும் காது மட்டும் இல்ல, புத்தி கூட மழுங்கி போயிடும் சொல்லுவாங்க. உன்னோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. அவ சர்வேஸ்வரி. அவளை அஷ்டதிக் பந்த நிலையில வைக்க போறியா? எல்லா தெய்வமும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பக்தருடைய வேண்டுதலுக்கு மயங்கி என்ன வேணாலும் செய்வாங்க. பக்தர்களுடைய பக்தியை பார்த்து பரவசம் அடைஞ்சு கேட்டதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு திக்பந்தன போட்டுக்குவாங்க. மரணமே இல்லாத வரத்தை ஹிரண்ய கசிபுக்கு கொடுத்தது அந்த பிரம்மன் தான். ராவணனோட பக்தியை பார்த்து பரமசிவன் தன் ஆத்மலிங்கத்தையே கொடுத்துட்டான். அதே மாதிரி நம்ம காரியம் நடக்கணும்னா நாமளும் என்ன வேணாலும் செய்யலாம். கடைசியில அவங்க நிலைமையில என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு கடிக்கி. அவங்க அத்தனை பேர் அழிஞ்சு போனவங்க, ஒருத்தர் கூட பிழைக்கல. அதுல இருந்து தான் நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மன் கிட்ட நான் எதையும் வேண்டி கேட்க மாட்டேன். பதிலுக்கு என்னுடைய பூஜை புனஸ்காரம் முடியற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராம ஒரு இடத்துல அவளை சும்மா உட்கார வைப்பேன். உங்க அம்மனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தனிமையில தியானத்துல தான் உட்கார்ந்து இருப்பா. கோவில் அந்த அம்மன் கல்லாதான உட்கார்ந்து இருக்கா. அதே மாதிரி உயிருள்ள கல்லு மாதிரி உட்கார்ந்து இருப்பா. அதுவும் என் வேலை முடிகிற வரைக்கும் தான். என்னுடைய இந்த வேலை நடக்கணும்னா அதுக்கு உன்னுடைய உதவி கிடைக்காது. அந்த அம்மனை கட்டி போடுறதுக்கு நான் உனக்கு உதவி நினைச்சா அது நடக்காத காரியம் கடிக்கி. அந்த தாய் உனக்கு யாரோ வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு அறிவை கொடுத்த தாய், அன்புகளை சொல்லிக் கொடுத்த மகமாயி, என்ன சீராட்டி பாராட்டி என் கைய பிடிச்சு நடக்க வச்ச அந்த மகமாயி என்னுடைய அம்மா. அவளை கட்டி போடுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எச்சரிக்கிறேன் கடிக்கே, ஜாக்கிரதை. என்னாச்சு? மனுஷனா பிறந்தவனுக்கு மட்டும்தான் என்னோட நிலைமை புரியும். உட்கார்ந்து சாதம் சாப்பிட்றவன்லாம் மனுஷன் தான். நானும் சாதம் தான் சாப்பிட்றேன். சாதம் சாப்பிட்றேன், ஆனா சாதத்தோட குணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? கையில எடுத்து வாயில போட்டு அது வயிற்றுக்குள்ள போறதோட முடியல. தெரிஞ்சுக்கோ. எனக்கு புரியல. இந்த நேரத்துல இது சம்பந்தம் இல்லாத விஷயம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நீ நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு என்ன அண்ணா அண்ணான்னு வாயார நம்பி கூப்பிடுறான். இப்ப என்ன அதுக்கு? அண்ணா அண்ணன் கூப்பிட்ட உடனே எவனும் அண்ணன் ஆயிட முடியாது. உன் உடம்புல இதயம் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நாம நம்பிக்கை துரோகம் பண்றோம். அவ கழுத்தா இருக்க நம்ம தயாராயிட்டு இருக்கோம். நம்பிக்கை துரோகம் இல்ல, மண்ணும் இல்ல. குரு என்ன வேலையை சொல்லியிருக்காரோ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யறோம். செய்யலன்னா குரு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல, என்னால இது செய்ய முடியாது. அந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதுக்கு என்னோட மனசாட்சி ஒத்துக்கல. என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ உன் மனசு ஒரு நிலையில் இல்ல, நீ ஒதுங்கிக்க. ஆமா, எனக்கு புத்தியே இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பெரிய தப்பு. அங்கதான் தப்பு பண்ற. தேவையில்லாத உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தா இப்படித்தான் மனசு அலைபாயும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது. உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தா வந்த காரியம் நடக்காது. சம்சாரம் கடல் மாதிரி நீந்தி வந்தவன் ஜெயிக்கிறான்.
நான் சொல்றது கேளு. இந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். வா, இங்கிருந்து போயிடலாம். நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? கையில எடுத்துக்கிட்ட வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். வேற வழி இல்ல. நாம இன்னொரு நாள் இங்க இருக்கிறது நல்லது. நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கலாம். அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து ஜார்ஜியை காப்பாத்தணும். இப்ப அதான் முக்கியம். அந்த ராட்சசங்கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப அண்ணா அண்ணான்னு என்ன வாயார கூப்பிடும் போது என் மனசு இலகி போகுது. அப்படி இருக்கும்போது அவளை நம்ம கூட கூட்டிட்டு போய் எப்படி வெட்டி போடுறது? அந்த வேலையை என் குரு பாத்துக்குவாரு. நம்ம வேலையெல்லாம் பூஜை பண்ற இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். கவலைப்படாம இரு. நீ ஒன்னும் அவளை கொல்ல வேண்டாம். அதை பார்க்குற வாய்ப்பு கூட உனக்கு கிடைக்காது. போதுமா? அவளை விட்டுட்டு நீ உடனே அங்கிருந்து போயிடலாம். மனசு அலைபாய விடாத. கல்லு மாதிரி இருக்கணும். அவளை விட்டுட்டு நீ போயிடு. அது எப்படி முடியும்? நான் எப்படி தனியா போறது? இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அண்ணே, கஷாயம் போட்டிருக்கேன், குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. நீங்க அப்படி சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? இதுல உங்க வயித்தை ரொப்ப மாட்டேன். சும்மா ருசிக்கு குடிக்கிறது, அவ்வளவுதான். பொதுவா எங்க குடிசைக்கு யாரும் வரமாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. எங்க அப்பா இந்த ஊர்ல சாவுக்கு மோல் அடிக்கிறவன் இல்லையா, அதான் சாவு ஊடும் சொல்லி யாரும் வரமாட்டாங்க. நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரோ எங்கேருந்து வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது கேட்காமலே உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச அளவுக்கு சொந்தக்காரங்க கூட செய்வாங்களான்னு தெரியாது. எந்த ஜென்மத்தை விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. சொந்தக்காரங்க மாதிரியே இருக்கீங்க. நீங்க வந்ததால தானே நான் தப்பிச்சேன். அந்த மாரியம்மனோட ஆசீர்வாதமா தான் உங்களை நினைக்கிறேன். அவ ஒரு பொண்ணு கூட உயிரோட விட்டதில்ல. அதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவனை கண்ட பயம். அவனை பத்தி கவலைப்படாத. இப்போதைக்கு அவன் எழுந்திருக்க மாட்டான். அப்படியா? எப்படிங்கன்னு? எல்லாம் அவர் பண்ற வித்தை தான். இவர் சொன்ன மந்திரத்தால போட்ட விபூதியால அவன் எந்திரிக்கவே மாட்டான். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கும் எந்திரிக்க முடியாது. மாதவா, அப்படி என்ன மந்திரம் அது? மந்திரம் கிந்திரம் எல்லாம் எதுவும் இல்ல. அது ஒரு மாதிரி மயக்கம் வர்ற பொடி. அந்த வாசனைக்கு மயங்கி இருக்கான், அவ்வளவுதான். இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான். சார் சார் சார், என்னாச்சு சார்? சார் எழுந்திருங்க சார். எழுந்திருக்க சார். சார் சார், ஏன் சார் இப்படி படுத்திருக்கீங்க? எழுந்திருக்க சார். சார் என்ன சார் ஆச்சு? சார் எழுந்திருக்க சார். என்னாச்சுன்னு தெரியலையே சார். சார் 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 எழுந்திருங்க சார். எந்திரிங்க சார். சார் உங்களை தான், எந்திரிங்க சார். அப்படியா? அந்த ராட்சசன் அப்படியே இருக்கட்டும். என்னமா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இந்தாங்கண்ணே, கசாயத்தை குடிங்க. சும்மா வாங்கிக்கோங்கண்ணே. அப்புறம் அந்த பொடி எங்க கிடைக்கும்னு எனக்கும் சொல்லிடுங்கண்ணே. வாங்கிட்டு வந்து எப்பவும் கையிலேயே வச்சுக்கிறேன். அவன்கிட்ட எப்பயாவது மாட்டிக்கிட்டேன்னா ஊதி விட்டுறேன். அப்படியே எங்க ஊர் பொண்ணுங்க எல்லாருக்கும் கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லலான் இருக்கேன். ஐயோ, அடுப்ப விட்டு வந்துட்டேன். தீஞ்சு போயிட போகுது. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். இவதான் அஷ்ட லட்சணங்கள் நிறைஞ்ச நாம பலி கொடுக்க வேண்டிய கன்னிகை. தேசிகரே, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. தயவு செஞ்சு என் பேத்தி சுந்தரியை காப்பாத்தி கொடுங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கெல்லாம்? உங்க சுந்தரிக்கு மரணம் நிச்சயம். ஜாதகனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிரகாதிபதிகள்லாம் அங்கதான் இருக்காங்க. அவங்க ஆடுற ஆட்டம் அது. பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தோட தான் இந்த ஜென்மத்துல பிறக்கிறோம். யாருடைய தலையெழுத்து எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது அவங்க தான். இப்ப என் தலையெழுத்த பாருங்க. அந்த விருப்பாட்சி சாஸ்திரி பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என் ஜாதகத்துல அப்படிதான் எழுதி இருக்கு. இங்க பாருங்க, உங்க மனவேதனை எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு மேல சுந்தரி உயிரை காப்பாற்றணும்னா அந்த மகமாயி மனசு வச்சா தான் முடியும். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்ல போல இருக்கு. ஏன்னா உங்க பொண்ணு சுந்தரி அந்த மகமாயை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கா. அந்த அம்மனுடைய கட்டுப்பாட்டுல அவ இல்ல. அதனால அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சும்மா என் முன்னாடி வந்து புலம்பி பிரயோஜனம் இல்லை. இப்படி என்கிட்ட வந்து நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க. இத பாருங்க, அவளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏதாவது கொஞ்சம் இருந்தா கூட நானே உங்களை தேடி வந்து சொல்லுவேன். நீங்க யாரும் இனி என்ன பார்க்க வர வேண்டாம். இப்ப நீங்க கிளம்புங்க. நான் இப்படி உங்க கூட பேசிட்டு இருக்கிறத அந்த விருப்பாட்சி சாஸ்திரி பார்த்துட்டாருன்னா
நான் என்னமோ உங்க கூட சேர்ந்து அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு 1008 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாரு. நீங்க கிளம்புங்கம்மா. காசு பணம் துட்டு மணி மணி இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன் போல இருக்கு. சேட்டு கடைக்கு போய் இந்த தாலியோட விலை என்னன்னு கேட்டு வரணும். நில்லு, ஒரு அடி முன்னால வச்சா கூட அவ்வளவுதான். இன்னைக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்டா. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ராஜலட்சுமி அம்மா. எங்க வந்திருக்கோங்கிறத நீ மறந்துட்டு பேசுறியா? மூளை கட்டவனே, இது என்னோட வீடு. அது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் வந்தேன். இன்னும் என்ன வெறுப்பேத்தணும்னு வந்திருக்க? அதான் தினம் தினம் வெறுப்பேத்திட்டு இருக்கிய பத்தல. இன்னும் நான் எதுவுமே பண்ணலையே, இப்பதான் ஆரம்பிக்க போறேன். என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு என் பொண்டாட்டி என் அர்த்தாங்கினி இங்க உங்க வீட்டுல இருக்கும்போது நாங்க தனியா அப்படி இருப்பேன். நான் என் கடமைய பெருசா நினைக்கிறவன். என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா என் கடமைகளை செய்ய வேண்டாமா? ஐயோ கருமம். தினம் தினம் இல்லனாலும் வாரத்துல ஒரு நாளாவது. வெக்கம் கெட்டவன, அருவருப்பா இருக்கு உன் பேச்சு நடவடிக்கை. சீ, சுனிதா எப்படிதான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்தாலும். அப்படி என்ன நான் பேசக்கூடாது பேசிட்டேன் ராஜலட்சுமி அம்மா. புருஷங்கிறவன் பொண்டாட்டி கிட்ட எல்லா வகையிலையும். வேணா ஜக்கி, எல்லாம் மீறி பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்னங்க என்ன பண்ண முடியும் உங்களால? ஜக்கி, வெக்கமா இல்ல உனக்கு? பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? உன் வாய மூடியா. நீ சொல்லி கொடுத்து நான் மரியாதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு வார்த்தை பேசினா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? சுனிதா, சுனிதா அவ இல்ல. எங்க போயிருக்கா? வளையல் கடைக்கு போயிருக்கா. நீ தான் ஏன் சொல்லியிருப்ப, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு கலகலன்னு வீடு மொத்தமும் சுத்தி வா, அப்பதான் என் மனசு ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கும்னு இருப்ப. தேவையில்லாததெல்லாம் பேசாத. நீ மட்டும் தேவையில்லாம எல்லாம் செய்யலாமா? நான் என்ன பண்ண? புருஷன் நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தாலி எடுத்திருக்கியே, இது நியாயமாயா? உன் பொண்டாட்டி கழுத்துல மட்டும் தக தகான்னு தங்க தாலி தொங்கணும், என் பொண்டாட்டி கழுத்து வெறுமையா இருக்கணுமா? இல்ல உன் மனசுக்குள்ள இவன் எப்படா சாவான்னு காத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு 16வது நாள் காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டலாம் நினைச்சியா நீ? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத ஜக்கி. நீ வாய முடியா. ஏமா ராஜலட்சுமி அம்மா, நான் மரியாதை தெரியாதவன் தான். என் நடவடிக்கை உங்களுக்கு அருவருப்பாதான் இருக்கும். ஆனா உங்க புள்ள மட்டும் யோகியமா? அடுத்தவன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி அறுக்குறான். புத்தி சொல்லுங்க அந்த ஆளுக்கு. ஜக்கி, நான் சொல்றத கேளு. இனி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. உன் பொண்டாட்டி தாலி எடுக்க வேண்டியதானே? உனக்கு ஏன் பொண்டாட்டி தாலி தான் கிடைச்சதா? என்னையே மோசம் பண்றல, அழிஞ்சு போயிடுவனே. உன் மொத்த வம்சமும் வேரோட அழிஞ்சிடும். நான் என்ன பண்றேன்னு பாரு. ஜக்கி, ஜக்கி, நான் சொல்றத கேளு. ஆத்திரப்பட்டு எதுவும் பண்ணாத. இது பார், நான் சொல்றத கேளு. ஜக்கி, ஜக்கி. எப்பா அண்ணனுங்களா, சுட சுட களி செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. ஐயோ, என்னாச்சு? மோளக்காரனுக்கு பக்கவாத்தியம் வரதா இருந்தது. அதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு குரு எனக்கு எதுவும் மருந்து கொடுக்கல. அதனால அவனோட வியாதியை நான் ஏத்துக்கிட்டேன். ஐயோ கடவுளே, இந்த உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு அந்த சிவன் விஷம் குடிச்ச மாதிரி இந்த மோளக்காரனை காப்பாத்த போய் அவன் வியாதியை நீ வாங்கிக்கிட்டியே. இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்ப என்ன பண்ணுவ?
உனக்கு இது புரியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கு பக்கவாதம் சரியாகலைன்னா அவன் செத்தே போயிருப்பான். ஒருவேளை அவன் செத்திருந்தா பொண்ணுங்கிறதால ஜாஜிக்கு சாவு தீட்டு வந்திருக்கும். தீட்டுப்பட்ட எதுவும் பலி கொடுக்க தகுதியானது இல்ல. அதனாலதான் அந்த ஆளை நான் காப்பாத்தினேன். அண்ணனுங்களா, எப்பா என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சு உங்க காலுக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஏன்னா இவ்வளவு நேரம்? சுட சுட களியும் அவரைக்காய் சாம்பாரும் வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவரைக்காய் சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா எத்தனை தடவை கூப்பிடுறது? அங்க என்ன பண்ற? சீக்கிரம் வா. நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சு? 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 மணிக்கண்ணா, என்னாச்சு? ஐயோ பயமா இருக்கு. அண்ணா என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு இவருக்கு திடீர்னு? பேசுங்க அண்ணா. அண்ணா என்ன பாருங்க. பேசுங்க அண்ணா. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? அண்ணா என்ன ஆச்சு? ஐயோ, இப்படி ஆயி போயிடுச்சு கடவுளே. ஐயா நல்லா தானே இருந்தாரு. என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு? பேசுங்க. அண்ணே, என்ன ஆச்சுன்னு? பேசு. அண்ணே, அண்ணா என்ன செய்துன்னு? பயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா நாக்கு இல்ல, நாம செய்யறது சரியில்லை. நான் சொல்றத நீ செய்யணும். அரமனசோட எந்த வேலையை செஞ்சாலும் பூரண பலன் கிடைக்காது. எதுக்கு எங்கேயோ பொண்ணை தேடி போகணும்? அவதான் இங்கேயே இருக்கான்ல அஷ்ட லட்சணங்களோட. அவளையே நீ பலி கொடுக்கலாமே. இங்க இருக்காளா? அதுவும் அஷ்ட லட்சணங்களுடைய பலி கன்னிகையா? யார் அது? அஷ்ட லட்சணங்களும் உள்ள அந்த பலி கன்னிகை சுந்தரி, திரிபுர சுந்தரி. ஏன் அப்படி பாக்குற? அஷ்ட லட்சணங்களும் உள்ள திரிபுர சுந்தரியை விடவா ஒரு பொண்ணு வேணும் உனக்கு? விருப்பாட்சா! உன் நாக்க அப்படியே அறுத்தறிஞ்சிருவேன். இன்னொரு தடவை நீ சுந்தரிய பத்தி உன் வாயால பேசக்கூடாது. என்ன நீ யாரைய பலி கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த சுந்தரிய பலி கொடுத்தா வேலை சுலபமா முடிஞ்சு போயிடும் நினைச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், சுந்தரிய பத்தி நீ பேசக்கூடாது. அவ என்னுடைய அக்கா பொண்ணு. எங்க அக்கா கிட்ட இருந்து நான் நிறைய வாங்கிட்டேன். அவளுக்கு எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது எங்க அக்கா பொண்ணையே பலி கொடுக்கிறதா? போதியா, சும்மா இரு. செய்யறதுல அட்டூழியா, அதுலயும் ஒரு நரபலி வேற கொடுக்குற. இதுல உங்க அக்கா பொண்ணுதான்னு சொன்ன உடனே அவ்வளவு கோவம் வருதா உனக்கு? ஆமா, அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை நான் திருப்பி செலுத்தியாகணும். இப்ப செய்ய வேண்டிய வேலை மேல கவனம் செலுத்து. இல்லனா ஸ்ரீ சக்கரமும் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. இங்கேயே பலி பீடத்துல உன்னையே பலி கொடுத்துருவேன். இப்ப சொல்லு, ஸ்ரீ சக்கரம் உனக்கு வேணுமா வேண்டாமா? ஸ்ரீ சக்கரம் எனக்கு வேணும். சரி, இனிமே நான் சுந்தரி பேச்சையே எடுக்கவே மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். சுந்தரி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு நீ நம்புற அம்மனை சாட்சியா வச்சு வாக்கு கொடு. சரி, வாக்கு கொடுக்குறேன். இனிமே நான் சுந்தரிய பலி கொடுக்கணுங்கிற விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேன். நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. உங்க அம்மனை நான் கட்டி போடணும்.
அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி வேணும். இப்போ செய்ய வேண்டிய வேலையில மட்டும் கவனம் செலுத்து. சரி, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. நான் ஒவ்வொன்னா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன், அதையெல்லாம் நீ ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த சுந்தரிக்காக என் கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டேல்ல, அந்த ஸ்ரீ சக்கரம் மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டும். உன்னோட அகங்காரத்தை மண்ணோட மண்ணாக்குறேன். நீ ஐயோ அம்மானு அலற அளவுக்கு நான் உன்னை பண்ணல. இந்த சாஸ்திரிய அம்மனை ஆராதனை பண்ற விருப்பாட்ச சாஸ்திரியே இல்லை.